ரொட்டேட்டிங் ஆனோட், ஸ்டேஷனரி ஆனோட். இந்த ரொட்டேட்டிங் ஆனோட், ஸ்டேஷனரி ஆனோட், எக்ஸ்ரே டியூப்க்கான டிஃப்ரென்ஸ் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரேடியாலஜி ரிலேட்டட் கண்டென்ட் டெய்லியும் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆனோட் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எக்ஸ்ரே டியூப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எலக்ட்ரோடு. கேத்தோட்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரான் அந்த ஆனோட் மேலே பட்டு நமக்கு எக்ஸ்ரே அண்ட் ஹீட்டாக கன்வெர்ட் ஆகுது. இதில் 99% வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஹீட் மேனேஜ்மெண்ட் ஒரு ஆனோட் அந்த ஹீட்டை எப்படி மேனேஜ் பண்ணுது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து ஸ்டேஷனரி ஆனோட், ரொட்டேட்டிங் ஆனோட் அப்படின்ட்டு இதை கிளாஸிஃபை. ஃபஸ்ட்டு ஆனோட் மூமெண்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரியில் ஆனோட் ரொட்டேட் ஆகாது, ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். இதுவே ரொட்டேட்டிங்கில் வந்து ஆனோட் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு 3000 to 10,000 ரொட்டேஷன் வந்து இந்த ரொட்டேட்டிங் ஆனோடில் நடக்கும். ஹீட் டிஸ்பேஷன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி ஆனோடில் ஹீட் டிஸ்பேஷன் வந்து ஸ்லோவாக தான் நடக்கும். பிகாஸ் இதில் வந்து ஆனோட் ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனால ஹீட் வந்து நிறைய இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, ஒரே இடத்துல தான் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஹீட் மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்டேஷனரியில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. இது ரொட்டேட்டிங் ஆனோட்லன்னு பார்க்கும்போது அந்த ஆனோட் ரொட்டேட் ஆகும்போது அந்த ஹீட் வந்து லார்ஜர் ஏரியாவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஹீட் டிஸ்பேஷன் அதிகமாக நடக்கும். இந்த ரொட்டேட்டிங் ஆனோடில் நம்மளால் வந்து ஹீட்டை வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். எக்ஸ்போஷர்னு பார்க்கும்போது இந்த ஸ்டேஷனரி ஆனோடில் வந்து நம்மளால் கம்மியான எக்ஸ்போஷரை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். பிகாஸ் நம்ம அதிக எக்ஸ்போஷர் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதிக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த அதிக ஹீட்டை வந்து ஸ்டேஷனரியால் ஹேண்டில் பண்ண முடியாது. இது ரொட்டேட்டிங்கில் வந்து நம்மளால் அதிக எக்ஸ்போஷரை யூஸ் பண்ணிக்கலாம். அதிக எக்ஸ்போஷர் யூஸ் பண்ணும்போது அதிக ஹீட் ப்ரொடியூஸ் ஆனாலும் அந்த ரொட்டேட்டிங் வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணும். இதனுடைய அப்ளிகேஷன் இந்த ஸ்டேஷனரி வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா போர்ட்டபிள் எக்ஸ்ரே யூனிட் யூஸ் பண்ணுறாங்க, டென்டல் எக்ஸ்ரே யூனிட்டில் யூஸ் பண்ணுறாங்க. இதுவே இந்த ரொட்டேட்டிங் அப்படின்ட்டு பார்க்கும்போது நம்ம ஜென்ரல் ரேடியோகிராஃபிக்காக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த எக்ஸ்ரே டியூப்ல ரொட்டேட்டிங் ஆனோட் யூஸ் பண்ணுவாங்க. டிஆர், சிடி, மொபைல் எக்ஸ்ரே யூனிட் இதிலலாம் வந்து ரொட்டேட்டிங் ஆனோட் தான் யூஸ் பண்ணுறாங்க. டியூப் லைஃப் ஸ்டேஷனரி ஆனோட் எக்ஸ்ரே டியூபை கம்பேர் பண்ணும்போது ரொட்டேட்டிங் ஆனோட் எக்ஸ்ரே டியூப்னுடைய லைஃப் டைம் வந்து ரொம்பவே அதிகமாகவே இருக்கும். இந்த ஸ்டேஷனரிக்கு வந்து கம்மி தான். ஸோ தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எதை பற்றி பேசலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பை.